பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெற்றோர்கள் என்ன யூஸ்வலாக என்ன சொன்னால், குழந்தைகளுக்கு முதலிருந்த இந்த குழந்தைங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு தாட்ஸ் என்ன இருக்கோ, ஒரு ஐடியல் என்ன இருக்கோ, அது அவங்க மேலே சொல்லி சொல்லி நீங்கள் இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு அந்த பசங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இந்த ஆப்டிடியூட் இண்டிவிஜுவாலிட்டியை மறந்துடுறாங்க. இப்போ இந்த லோக்கம் சொல்ல சின்ன பையன் அவனை டான்ஸ் பண்ணாங்க. அந்த பையனுக்கு அவன் தகப்பனார் என்ன பண்ணணும், அதில் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவனை இன்ஜினியர் படி, டாக்டர் படி, அது படி, இது படி எல்லாம் பண்ணாங்க. அந்த ஆப்டிடியூட் நம்ம கண்டுபிடிச்சி அந்த பையனை அந்த ஆர்ட்டில் என்ன விரும்புகிறானோ அதில் நம்ம விட்டோம் சொன்னால், ஐ வில் பிகம் a greatest dancer. ஸோ எவ்ரி ஜாப் இது கிரியேட்டிவிட்டி, எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். சும்மா படித்தோ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இது மட்டும் எஜுகேஷன் இல்லை. எவ்ரி திங் இஸ் கிரியேட்டிவிட்டி. ஈவன் கார்பெண்டிங் கூட வித் கிரியேட்டிவிட்டி, வித் கான்சன்ட்ரேஷன் நம்ம கரெக்டாக செஞ்சால் நல்லா செய்வோம். ஈவன் செருப்பை தைக்கிறது கூட அது கிரியேட்டிவிட்டி தான். வித் கான்சன்ட்ரேஷன் லிஸ்னிங் செஞ்சால் அதுக்குள்ள பெரிய ஆள் ஆகலாம். ஸோ பசங்களோட ஆப்டிடியூட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பலை கொண்டு போய் அவங்கள முதல்ல இருந்தே நீ நம்மளை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், உங்க நம்பிதான் இருக்கும். அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு, அவன் அப்படி நான் ரேங்க் வாங்குறான், இவன் ரேங்க் வாங்குறான், அவன் ஒரே டீச்சரா இதே டீச்சரா இருந்தானே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஒரு டெவலப் பண்ணி அவன் மேலே அவனோட ஹேட் வர மாதிரி பண்ணிட்டு, see I am telling you one thing, everybody is born genius, everybody is born genius. But nowadays what has happened, and the genius இருக்குல்ல, அது who has maintained his individuality, he is called genius. But in this society, in this environment, நம்ம இண்டிவிஜுவலிட்டியை காப்பாற்றுறது கஷ்டமா இருக்கு. அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க யார்? எல்டர்ஸ். த என்வரன்மெண்ட், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் போய் அதுக்கு மேலும் கரப்ட் ஆகாம அவன் இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாற்றிட்டு வரான் பாருங்க, அவன் தான் ஜீனியஸ். ஸோ நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல விரும்புகல. தானத்திலேயே சிறந்தது கன்னியாதானம் இல்லை, அதில் கிடையாது. தானத்திலேயே சிறந்தது வித்யாதானம் தான். வித்யாதானத்தை விட பரிசு எதுவுமே இல்லை. நான் பார்த்துருக்கேன், நான் சொல்றது சத்தியம். இந்த வித்யங்கிறது இருக்கு, எஜுகேஷன், அதை வச்சுட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், எதே ஆகட்டும், சின்ன ஸ்கூல் ஆகட்டும், அதை வச்சுட்டு லாபம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் செய்கிறவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நிம்மதியே அடைஞ்சதில்லை. நான் பார்த்துருக்கேன், கண்ணாலே பார்த்துருக்கேன். அந்த வித்யா தானங்கிறது நம்ம செய்யணும், பணம் இல்லாமல் செய்யணும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எடுத்துட்டு வர்ற பணத்தை கம்ப்ளீட்டாக அங்கேயே அந்த எஜுகேஷன் அதுலேயே போடுங்க. பசங்களை முன்னுக்கு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பசங்களை பெற்றோர்களை பற்றி சொல்கிறது, பசங்களை டோன்ட் மேக் தேம் இன்ஃபீரியர். அவங்க அப்சர்வ் பண்ணுங்க, என்ன வேணும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படி வளர விடுங்க. அந்த பசங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலேயே இருக்கு, மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, அப்புறம் ஆச்சாரிய தேவோபவா, இந்த 3 தான் இருக்கிறது. அதிதி தேவோபவா கிடையாது, இவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதிதி தேவோன்னா ரிலேட்டிவ்ஸ், அவங்கள சேர்த்துக்கிட்டது. பதி தேவோபவா கிடையாது, பத்னி தேவோபவா கிடையாது, மாத்ரு பித்ரு ஆச்சாரிய தேவோபவா. ஸோ அப்பா அம்மா குரு இவங்களுக்கு பசங்க எல்லாம் கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி, உங்க அப்பாவா அம்மா அவங்களுக்கு நல்லா காப்பாற்றுக்கிறது, அவங்கள பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. அந்த குரு அவங்க நல்ல பேர் வாங்கி வர்றது உங்களுடைய கடமை. இன்னொன்று சொல்ற பசங்களுக்கு எப்பவுமே நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே இருக்கிறதுல நாளைக்கு பற்றி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் டீட், நேற்று நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். ஸோ நாளைக்கு எங்கே இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு நாளைக்கு. ஸோ இன்னைக்கு நாம கரெக்டா ஒழுங்கா படிச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு ஹோம் ஒர்க், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சோம், கரெக்டா படிச்சோமா, டீச்சர் சொன்னது கரெக்டா இது பண்ணிக்கிட்டோமா, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டோமா, இல்லை யாராவது மனசு உருப்படுற மாதிரி செஞ்சோமா, ஹோம் ஒர்க் கரெக்டா செஞ்சோமா, அப்பா அம்மா சொன்ன பற்றி கேட்டோமா, அது அன்னைக்கு வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே வாங்க, நாளைக்கு அப்படியே தானா உருவாயிடும்.
கனவெல்லாம் வச்சுக்காதீங்க. எப்பவுமே இப்போ குழந்தைங்க பாருங்க, ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன குழந்தை 1 year 2 years 3 years குழந்தை வந்து அப்படியே உட்கார்ந்து யோசனை பண்றது நீங்க பார்த்துருக்கீங்களா? முடிவே முடியாது. பிகாஸ் த சில்ட்ரன் தே லிவ் இன் த மொமெண்ட். அப்போ வாழ்றாங்க. பட் நாட் எல்டர்ஸ். எல்டர்ஸ் ஆல்வேஸ் either they go to past or future. They'll be thinking either past or future but not present. அதை விட்டுடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியர், டாக்டர், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அன்னன்னைக்கு அந்த வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சரவணன் செல்வன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு 1074 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ப்ரொடக்ஷன் வந்து 1075 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ படத்தில் வந்து இந்த 1700 இதில் வந்து நீங்கள் தான் தகப்பனாருங்க, நீங்கள் தான் இது. இந்த எல்லா 1750 ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பர் ஹிட் ஆகணும், அந்த ப்ரொடக்ஷன் சூப்பர் ஹிட் ஆகணும் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் 20% சூப்பர் ஹிட் ஆகணும். 20% அட்லீஸ்ட் ஒரு 40% ஹிட் ஆகணும். அண்ட் மிச்ச ஒரு 40% ஆவரேஜ் ஆகணும். அட்லீஸ்ட் எதுவுமே ஃப்ளாப் ஆகக்கூடாது. அது உங்கள் நிறுவனம் தான் பார்த்துக்கணும். ஸோ வித்யா தானங்கிற தானம் பெரிய அது ஒரு தானமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் நல்ல ஒரு இது செஞ்சிட்ருக்கீங்க. இது அப்படியே தொடரட்டும்னு சொல்லி என் பேச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.